ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுவையான குடல் குழம்பு தான். அதுக்கு இங்கே பாருங்கள் 3/4 கிலோ குடல் வாங்கியிருக்கோம். இது வந்து அப்படின்னு செய்யக்கூடாது. இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவணும். கிண்ணத்தில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கழுவு சாதா தண்ணியில் கழுவிடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாடடிக்கும்ல. மஞ்சத்தூள் போட்டு இப்படி பிரட்டிக்கலாம். வந்து சுடுதண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சுடுதண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல்லு, அந்த டஸ்ட்டு, குடலில் இருக்கிற டஸ்ட்டு அதெல்லாம் போகும். வந்து இப்போ வந்து நம்ம இதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதை நான் வந்து சுடுதண்ணியில் ஒரு கழுவு, பச்சை தண்ணியில் ஒரு கழுவு நல்லா சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டுருக்கேன். இன்னும் எதுவுமே இது கூட போடல. வெறும் குடலும் இது வந்து ஒரு அரை உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டு ஒரு 6 விசில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இது வந்து சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். பாருங்க, சூப்பராக வெந்துச்சு. இப்போ வந்து கடாய் சட்டி வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். இது வந்து இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், பாதி உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. மிச்ச பாதி உப்பு போட்டுக்கலாம். வெந்த குடல் இருக்குல்ல, அதை எடுத்து கொட்டிக்கலாம். குக்கர் கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மிளகா, காரம், உப்பு இதெல்லாம் சார வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இது வந்து சும்மா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் ஊற்றிக்குவேன். அது தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது தேங்காய் ஊற்றினா அது வந்து குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற்றி 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு இறங்குனா சூப்பரான குடல் கறி ரெடி ஆகிடும். நம்ம அடுத்து என்ன சேர்ப்போம்னா ரெட்டை பொரியல். நான் குடல் வாங்கினா குடல் தருவாங்கள ரெட்டம் அப்போ சேர்க்குறோம். அதுக்கு கடலெண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டு தாளிச்சிக்கலாம். பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டுக்கலாம். அதை எடுத்து போட்டு நல்லா குத்தி விடலாம். பாருங்க, இது சூப்பராக இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரான வெட்டை பொரியலும் ரெடி.